நான் அப்படித்தான் இருப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. ஆமாடி, நீ கேட்க மாட்ட. உன் மேல என்ன தப்பு இருந்தாலும் நீ திருத்திக்க மாட்ட. கடைசியில அந்த தப்பை என் மேலதான் தூக்கி போடுவ. சி போடி, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆமாண்டா, என்ன பார்த்தா மட்டும் உனக்கு வெறுப்பாதான் இருக்கும். ஏன் உன்னை பார்த்தா எனக்கு மட்டும் வெறுப்பா இருக்காதா? போடா. அவன் மேலதான் தப்பு, நாமே விட்டு கொடுக்கணும். நாம் ஆம்பளை, அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம்னா அவள் தலைமையில ஏறி உக்காந்துக்குவா. அவளே வந்து பேசிட்டு அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்போமா? நோ, எப்போவுமே ஆம்பளைங்க தான் நம்ம பின்னாடி வரணும். அதனால் நம்ம மேலேயே தப்பு இருந்தாலும் விட்டு கொடுத்து மட்டும் போயிடவே கூடாது. என் மேலே உண்மையிலையுமே பாசம் இருந்தால் அவனே வந்து பேசட்டும். அவன் மேலே நாம் வச்சிருக்கிற பாசம் அவளுக்கு மட்டும் இல்லாமலா போயிரு. அவளே வந்து பேசிட்டு. சூப்பர் படம் வந்திருக்காமா, போலாமா? அம்மா கொஞ்சம் வேலை இருக்குமாமா, நாளைக்கு போய்க்கலாமா? சரிடா, சரி அப்ப சாயந்தரம் வரைக்கும் வேலை பாரு. உங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உடனே இருந்துட்டு வரலாமா? சரி மாமா. மாமா உங்களுக்கு பிடிக்கும்ல பால் பாயாசம்? ஆமா, அத செய்யற வேலைதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இத முதல்லயே சொல்லிக்கணும்லடா. ஏன் மாமா? இல்லடா, வாழ்க்கையில பால் பாயாசமே எனக்கு வெறுத்து போயிரு. போங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான். காலையில சண்டை போட்டுக்கிட்ட நாங்க இப்ப ஏன் இவ்ளோ ஹாப்பியா இருக்கோன்னு தெரியுமா? அந்த ஈகோங்கிற ஒன்ன தூக்கி எறிஞ்சதுனால மட்டும்தான். குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஈகோவை வளர்த்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்குள்ளான விரிசல் அதிகமாகும். அது கடைசியில கோர்ட்ல டைவர்ஸ்ன்னு போய் தான் நிக்கும். ஆமாங்க, இன்னைக்கு கோர்ட்ல கோடிக்கணக்கான கேஸ், டைவர்ஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணமே 2 பேத்துக்குள்ள ஈகோ தான். எப்பவுமே ஒரு கணவன் மனைவி கிட்ட தோத்து போகணும்னு நினைக்கணும், மனைவி கணவன் கிட்ட தோத்து போகணும்னு நினைக்கணும். இப்படி 2 பேரும் ஒரு குடும்பத்துல தோத்து போனா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், குடும்பமும் ஜெயிக்கும்.